நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கும்போது கிளாத் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகணும். பார்த்தீங்கன்னா, நம்ம சைடு பார்த்த மாரி கிளாத் மூவ் ஆகுது. தையலும் பார்த்தீங்கன்னா, நம்மள பார்த்த மாரி தான் தையல் வருது. இந்த மாரி எப்பயுமே வரவே கூடாது. இந்த மாரி ப்ராப்ளம் இருந்தா என்ன பண்றதுன்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா, தையல் வந்து நம்மள பார்த்த மாரி வந்திருக்கிறது உங்களால பார்க்க முடியும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிளாத் சுத்தமா மூவ் ஆவல. இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேலன்ஸ் வீல் சைடு இருக்கு பார்த்தீங்களா? இந்த பேலன்ஸ் வீல் சைடுல இந்த மாரி ஒரு சின்ன நெட் குடுத்துருப்பாங்க. தையல் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக குடுத்துருப்பாங்க. நீங்க தையல் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கரெக்ட்டா டைட் வைக்கல அப்படின்னாக்கா, நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே இருக்கும்போது வைப்ரேட் ஆகி இந்த ஸ்க்ரூ வந்து கீழ வந்து வந்துரும். அதனால தான் இந்த பிரச்சனை வந்து வருது. இது வந்து ரிவர்ஸ் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த ரிவர்ஸ் ஸ்டிச் வர்றதுனால பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இந்த மாரி பிரச்சனை தான் இருக்கும். இப்ப நான் சரி பண்ணினதுக்கு அப்புறமா, நார்மலா நம்ம தையல் போடுற மாரியே ஈஸியா வந்து தையல் வருது. கிளாத்தும் பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் சைட்ல வந்து மூவ் ஆவறத உங்களால பார்க்க முடியும். இந்த ப்ராப்ளம் எத்தன பேருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளத்த நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதே மாரி அடுத்த வீடியோல